பார்த்துட்டு லைஃப் லெசன் சேனல் பேஜ் இதெல்லாம் என் வாழ்க்கை எனக்கு இந்த படத்தை நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இது பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததுன்னு வைங்களேன். என்னடான்னா, நான் காலேஜ் தேடி ஒரு காலேஜுக்கு போயிட்டுருக்கேன். கொஞ்சம் ஸ்பீடாக தான் போயிட்டுருக்கேன். காலையில் முதல்ல ஆமாம் 1ஆந்தேதி, அது ஒரு மண்டே தான். ஸோ சண்டே முடிச்சுட்டு மண்டே ஸ்பீடாக போயிட்டுருக்கேன். முன்னாடி ஒருத்தவங்க போயிட்டுருக்காங்க. திடீர்னு நான் பின்னாடி வந்துட்டுருக்கேன். முன்னாடி திடீர்னு இன்னொரு ரோட்டிலேருந்து ஒருத்தவங்க வந்தோடனே அவங்க தடுமாறி கீழே விழுந்துட்டாங்க. ஸோ அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னு பாருங்கள். அவங்க கீழே விழுந்துட்டாங்க. அவங்க நினச்சிருந்தா அவங்கள ஏசிருக்கலாம். இன்னொருத்தவங்க கிராஸில் வந்தாங்கன்னா அவங்க ஏசாமல் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணாங்க. நாங்கள் வண்டியை தூக்கி கொடுத்தோம். அவங்க இன்னொருத்தவங்க வந்து அவங்களும் விழுந்துட்டாங்க. அவங்களையும் தூக்கி விட்டு, ஆனால் இப்படி யாருக்கு மேலே தப்பு இல்லையா, அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னா, நல்லா நார்மலாகிட்டு சரி போட்டு ஒன்றும் ஆகலைன்னு சொல்லி பார்த்து அப்படி நார்மலாக பேசிட்டு போயிட்டாங்க. அப்போ தான் என்ன புரிஞ்சுது, மென்டாலிட்டி தான் முக்கியம்னு. எப்படி நம்ம ஸ்ட்ரெஸ் ஆனோன்னா அந்த நாள் முழுக்க நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிருப்போம். அதே இது நம்ம டென்ஷன் ஆகிருந்தோம்னாலும் அப்படி தான். அது டிப்ரெஷனாக இருந்தாலும் நெகட்டிவ் பாசிட்டிவ் நினைக்கிறது எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அவங்க அப்படி ஹேண்டில் பண்ணதுலேருந்து நான் இதை புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. நம்ம நெகட்டிவாக நினச்சா நெகட்டிவ், பாசிட்டிவாக நினச்சா பாசிட்டிவ். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்கும்போது நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்கன்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள். ஓகே.